பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 9th அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான்னு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 9th அட்வைஸ். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் தான் பப்ளிக் எக்ஸாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிப்பரேஷனுக்காக மட்டுமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் உங்கள் ஹெல்த்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அட்லீஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர்லேருந்தே நீங்கள் வெளியே எங்கேயும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெளியே எங்கேயுமே அப்படி சாப்பிட்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுனாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஹோட்டலில் போய் எங்கன்னா போய் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்து போயிடுச்சு அந்த டைமில் எதுனா கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா அது எல்லாமே கோல்டன் டேஸ். ஒரு நாளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ். அந்த டேஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரிவிஷன் பண்ணுறது அதுக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதனால் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க, வெளியே போகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் போய்ட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது, நேட்டிவ் பிளேஸ் போகிறது, எதுவுமே வச்சுக்காதீங்க. எந்த கமிட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஓகே சொல்லாதீங்க. ஃபுல்லாக நீங்கள் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மட்டும் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ப்ளஸ் ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் அப்போ தான் உங்கள் எக்ஸாமை பெஸ்ட்டாக முடிச்சுட்டு வர முடியும். ஹெல்த்தை கோட்டை விட்டுறாதீங்க. ஹெல்த் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி மார்க்கும் இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பரேஷனும் இம்பார்ட்டன்ட். அதனால் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஹெல்த்துக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷனையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த்து கான்சன்ட்ரேட் பண்ணால் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள், வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். திடீர்னு யாருனா வந்து உங்கள் வீட்டில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருனா இருப்பீங்க, அவங்க சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்டாலே உங்களுக்கு கோல்டு வரதுக்கோ இல்லை ஃபீவர் வரதுக்கோ பாசிபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணும். ஆனால் அது எல்லாமே கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. வீட்டில் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி உங்கள் பிரதர் சிஸ்டர் யாரும் ஒருத்தவங்க வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எதுவுமே சாப்பிடல, ஆனால் நான் எக்ஸாம் முடித்தவொடனே எனக்கு டபுளாக வேணும், அது மட்டும் பிஃபோராக சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக 100% சொல்கிறேன். நீங்கள் இப்படி சொல்லி பாருங்களேன், வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் 2 கேட்குறதுக்கு 3 கூட வாங்கி கொடுப்பாங்க எக்ஸாம் முடிச்சிங்கன்னா. அதனால் எக்ஸாம் முடிச்சு நிறைய நாள் லீவ் இருக்கும். அந்த லீவ் டேஸில் நீங்கள் வெளியே போங்க, ஃபங்க்ஷன் போங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போ எக்ஸாம் டைமில் எதையும் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் சாக்ரிஃபைஸ், கொஞ்சம் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் தள்ளி போடுங்க. டிலேடு கிராட்டிஃபிகேஷனாக உடனே வேணும்னு வேணால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. தள்ளி போட்டால் 2ஆக கிடைக்கும் உங்களுக்கு. அப்பயே சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து 1 தான் கிடைக்கும். தள்ளி போட்டிங்கன்னா வீட்டில் கேட்டிங்கன்னா 2 கூட வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் ஒரு வாட்டி தான் எழுத முடியும், தள்ளி போட்டு எழுத முடியாது. அவங்க எந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் நீங்கள் எழுதி தான் ஆகணும். அதனால் ஹெல்த்து எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுற முடியுமோ அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.